அந்த காலத்துல புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்துச்சு. அது எங்கேயாவது ஊருக்கு ஒருத்தர் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமா பேசிக்குவாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்காவது கேன்சர் இருக்கு. இது எதனால வருது? இந்த மாற்றம் நம்ம உணவுனால தான் வருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கேன்சர் செல் எதிர்த்து போராடக்கூடிய காம்பவுண்ட் நம்ம மஞ்சள்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த மஞ்சளை நம்ம தனியா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாம்பார், மத்த காய்கறி, கீரை, கூட்டு இதுலெல்லாம் நம்ம மஞ்சள் இல்லாம சமைக்கிறதே இல்ல. கெர்குமின் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் நம்ம ரத்தத்துல கலந்து கேன்சர் செல்ல அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட பெப்பரை ஆட் பண்ணணும். இந்த மஞ்சளும் பெப்பரும் இல்லாத உணவுகள் இந்தியால ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்ப 20 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் தான் இவ்வளோ கேன்சர் செல்லு நம்ம இந்தியால ஃபுல்லா பரவி இருக்கு. எங்க பார்த்தாலும் லங் கேன்சர், பித்தப்பை கேன்சர், மலக்குடல் கேன்சர், இதெல்லாமே. இது வராம நம்ம குடும்பத்துல தடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் மஞ்சள் கிழங்க நீங்க வாங்கி அரைச்சு அதுல பெப்பர் தூள் அதையும் நீங்க வாங்கி அரைச்சு வீட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னையில இருந்து உங்களோட வீட்டுல கேன்சர் செல்கள் எட்டி பார்க்காம இருக்குங்கிறதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன்.